செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் 8ஆம் வகுப்பு தமிழ் அரசு பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சி தாள் 31 பார்க்க போகிறோம். இது இயல் 8 கற்கண்டு யாப்பிலக்கணம். இந்த இலக்கண பகுதியில் உள்ள வினாக்களையும் அதற்கேற்ற விடைகளையும் காண்போம். 1. யாப்பு இலக்கணத்தில் செய்யுளுக்குரிய உறுப்புகள் எத்தனை என தெரிவு செய்க. யாப்பு இலக்கணத்தில் செய்யுளுக்குரிய உறுப்புகள் 6. யாப்பின் உறுப்புகள் எதெல்லாம் அப்படின்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இப்படி 6 உறுப்புகள். அதனால் விடை 6. 2. சொற்களில் உள்ள எழுத்துக்களை யாப்பிலக்கணத்தின்படி பிரித்து எழுதுக. அம்மா, எஃகு, பாடல், அந்தாதி, ஆசிரியப்பா, 5 இவ்வளவு சொற்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சொற்களை நாம் இங்கே எடுத்து எழுதி உயிர்குறில், உயிர்மை குறில், உயிர் நெடில், உயிர்மை நெடில், மெய் எழுத்து, ஆயுத எழுத்து ஆகியவற்றை தனித்தனியாக பிரித்து எழுத வேண்டும். இப்போது அம்மா என்பதில் ஆ என்பது உயிர்குறில், இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர்மை நெடில், எஃகு என்பதில் ஏ என்பது உயிர்குறில், அக் என்பது ஆயுத எழுத்து, கு என்பது உயிர்மை குறில், பாடல் என்பதில் பா என்பது உயிர்மை நெடில், டா என்பது உயிர்மை குறில், இல் என்பது மெய்யெழுத்து, அந்தாதி ஆ என்பது உயிர்குறில், இந்த் என்பது மெய்யெழுத்து, தா என்பது உயிர்மை நெடில், தி என்பது உயிர்மை குறில், ஆசிரியப்பா ஆ என்பது உயிர் நெடில், சி என்பது உயிர்மை குறில், ரி என்பது உயிர்மை குறில், யா என்பதும் உயிர்மை குறில், இப் என்பது மெய்யெழுத்து, பா என்பது உயிர்மை நெடில். 5. ஐ என்பது உயிர் நெடில், இந்த் என்பது மெய்யெழுத்து, து என்பது உயிர்மை குறில். 3. குறளில் அடிக்கோடிட்ட சொற்களை எவ்வகை அசை என காரணத்துடன் எழுதுக. அசை என்பது 2 வகைப்படும். ஒன்று நேரசை, மற்றொன்று நிறையசை. இப்போது இந்த குறளை பார்ப்போம். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். இதில் அடிக்கோடிட்டுள்ள சொற்கள் ஓர், கோல். இவை என்ன அசை என்று காண்போம். அடிக்கோடிட்டுள்ள சொற்கள் ஓர், கோல். இதில் ஓர் என்பது நேரசை, அதாவது தனி நெடில், அதை தொடர்ந்து ஒரு ஒற்றெழுத்து வந்துள்ளது. தனி நெடிலை தொடர்ந்து ஒற்றெழுத்து வந்துள்ளதால் இது நேரசை. அடுத்ததாக கோல், இதுவும் நேரசை, இதுவும் தனி நெடிலை தொடர்ந்து ஒரு ஒற்றெழுத்து வந்துள்ளது. ஆகவே தனி நெடிலை தொடர்ந்து ஒற்றெழுத்து வந்துள்ளதால் இது நேரசை. 4. சரியான நிறையசை சொற்களை எடுத்தெழுதி பாடலை நிறைவு செய்க. அதாவது நிறையசை சொற்கள் இரு குறில் இணைந்து இரு குறிலுடன் ஒரு ஒற்றெழுத்து, ஒரு குறில் ஒரு நெடில், அல்லது ஒரு குறில் ஒரு நெடிலுடன் ஒற்றெழுத்து, இந்த மாதிரி வந்தாலே அது நிறையசை. இப்போ இந்த சொற்களில் நாம் பார்க்கலாம். சபை, ஓரு, ஒரு, வீழ, விழ, பேரும், பெரும், இவன், இறைவன். இப்போ கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாடலில் நாம் சரியான நிறையசை சொற்களை எடுத்து எழுத வேண்டும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். இதில் பெரும் என்பது இரு குறில் ஒரு ஒற்றெழுத்து, சபை என்பது குறில் நெடில், குறில் அதை தொடர்ந்து நெடில், விழ என்பது இரு குறில் இணைந்து வந்துள்ளது, ஒரு என்பதில் இரு குறில் இணைந்து வந்துள்ளது, இவன் என்பதில் இரு குறிலுடன் ஒரு ஒற்றெழுத்து வந்துள்ளது. ஆகவே இந்த சொற்கள் அனைத்தும் நிறையசை சொற்கள். 5. கீழ்காணும் சொற்களை நேரசையாகவும் நிறையசையாகவும் பிரித்து எழுதுக. சொற்கள் கொடுத்துருக்காங்க. சீரடி, யாரது, கண்மணி, பற்பொடி, காலணி, தீப்பொறி. இப்போ எடுத்துக்காட்டு ஒன்று அவங்களே கொடுத்துருக்காங்க. சீரடி என்ற சொல்லை சீர் கூட்டல் அடி என்று பிரித்து, சீர் என்பது நேரசை, அடி என்பது நிறையசை. அதாவது ஒரு நெடிலுடன் ஒற்றெழுத்து வந்துள்ளதால் அது நேரசை, இரு குறில் இணைந்து வந்துள்ளதால் அது நிறையசை. அடுத்ததாக 2வது சொல் யாரது. இதை யார் கூட்டல் அது என்று பிரிக்கலாம். இப்போது யார் என்பது நேரசை, அதாவது தனி நெடிலை தொடர்ந்து ஒரு ஒற்றெழுத்து வந்துள்ளது. அது என்பது நிறையசை. ஏனென்றால் இந்த இரண்டுமே குறில் எழுத்துக்கள், இரு குறில் இணைந்து வந்துள்ளதால் இது நிறையசை. அடுத்த சொல் கண்மணி.
கண் கூட்டல் மணி கண்மணி. கண் என்பது நேரசை. தனி குறிலை எடுத்து ஒரு ஒற்றெழுத்து வந்துள்ளதால் நேரசை. மணி இரு குறில் இணைந்து வந்துள்ளதால் இது நிறையசை. காலணி கால் கூட்டல் அணி. கால் என்பது நேரசை, அதாவது தனி நெடிலை தொடர்ந்து ஒரு ஒற்றெழுத்து வந்துள்ளதால் நேரசை. அணி என்பது இரு குறில் இணைந்து வந்துள்ளதால் நிறையசை. 4 தீப்பொறி. தீ கூட்டல் பொறி என்று பிரிக்க வேண்டும். தீ என்பது தனி நெடில் தனித்து வந்தால் அது நேரசை. பொறி இரு குறில் இணைந்து வந்தால் அது நிறையசை. 6 பாடலடிகளில் உள்ள சொற்களை அசைகளின் அடிப்படையில் வகைப்படுத்தி எழுதுக. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட. இதில் ஓரசை சொல் நட, அதாவது நட என்பது இரு குறில் இணைந்து வந்துள்ளதால் இது நிறையசை. ஒரே ஒரு அசை மட்டும்தான் இதில் பிரிக்க முடியும். ஈரசை சொல் நாளை. இதை நாளை என்று 2 அசைகளாக பிரிக்கலாம். நேர் நேர் என்று பிரிக்கலாம். ஆகவே இது ஈரசை சொல். மூவசை சொல் மட்டுமல்ல. மட்டென்பது நேரசை. டு மாயில் இது நிறையசை. லா என்பது நேரசை. இவ்வாறு 3 அசைகள் பிரிக்க முடிகின்றது. ஆகவே இது மூவசை சொல். ஈ நாலசை சொல். இதை நம் முடை எது தான் என்று 4ஆக பிரிக்க முடியும். ஆகவே இது நாலசை சொல். 7 திருக்குறள் 2 அடிகளை கொண்டது. முதல் அடியில் 4 சீர்களும் 2ஆம் அடியில் 3 சீர்களும் கொண்டுள்ளது எனில் பின்வரும் பாடல் எத்தனை அடிகள் மற்றும் சீர்களை கொண்டுள்ளது என எழுதுக. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. இது நாலடியார் என்ற நூலில் உள்ள பாடல். இந்த பாடல் 4 அடிகளை கொண்டுள்ளது. இப்பாடல் 4 அடிகளை கொண்டுள்ளது. முதல் 3 அடிகளிலும் 4 சீர்கள் வந்துள்ளன. கல்வி கரையில கற்பவர் நாள் சில 4 சீர்கள். மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் 4 சீர்கள். ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய 4 சீர்கள். ஆகவே முதல் 3 அடிகளிலும் 4 சீர்கள் பெற்று வந்துள்ளன. ஈற்று அடி என்று கூறக்கூடிய கடைசி அடியில் 3 சீர்கள் மட்டுமே வந்துள்ளன. பாலுன் குறுகின் தெரிந்து என்று 3 சீர்கள் மட்டுமே பெற்றுள்ளன. ஆகவே விடை எழுதிக்கலாம். இப்பாடல் 4 அடிகளை கொண்டது. முதல் 3 அடிகளிலும் 4 சீர்களும் கடைசி அடியில் 3 சீர்களும் பெற்றுள்ளன. 8 கீழ்காணும் பாடலடிகளை அவற்றில் பயின்று வந்துள்ள தொடை நயங்களுடன் பொருத்துக. அதாவது இங்கே என்னென்ன தொடைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்தாதி தொடை, மோனை தொடை, எதுகை தொடை, இயைபு தொடை 4 தொடைகள் கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள பாடல் எந்த தொடை அப்படின்ட்டு நாம் இங்கே எழுதணும். ஆ பண்புடையார் பட்டுண்டு உலகம். இதில் பண்புடையார் பட்டுண்டு முதல் எழுத்து ஒன்று போல வந்துள்ளது. ஆகவே இது மோனை. அப்போ மோனை பக்கத்தில் ஆ எழுதிக்கோங்க. ஆ மடிமை குடிமைக்கண் தங்கின் கண் ஒன்னார்க்கு அடிமை புகுத்தி விடும். இதில் 2வது எழுத்து ஒன்று போல வந்துள்ளது. 2வது எழுத்து ஒன்று போல் வந்தால் அது எதுகை. அப்போ எதுகை பக்கத்தில் ஆ எழுதிக்கோங்க. இ வெயிற்கேற்ற நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவியுண்டு கலசம் நிறைய மது உண்டு. இதில் உண்டு உண்டு என்று இறுதி சீர் ஒன்றி வந்துள்ளது. ஆகவே இது இயைபு தொடை பெற்றுள்ளது. அதனால் இயைபு பக்கத்தில் ஈ எழுதிக்கோங்க. ஈ உலகுடன் விளங்கும் ஒளித்திகள் அவிர்மதி மதிநலன் அளிக்கும் வளங்கெழு முக்குடை. பாருங்க இங்கே மதியில் முடிச்சிருக்காங்க. அடுத்த அடி மதியில் தொடங்கியிருக்காங்க. மதிநலன் அளிக்கும் வளங்கெழு முக்குடை. முக்குடை முக்குடையில் முடிச்சிருக்காங்க. முக்குடை நீளர் பொற்புடை ஆசனம் முக்குடையில் தொடங்கியிருக்காங்க. இங்கே ஆசனம்ல முடிஞ்சிருக்குது. மறுபடியும் அடுத்த அடி ஆசனத்து இருந்த ஒளி அறிவன். இப்படி ஒரு அடியில் முடிந்துள்ள அந்த சொல்லானது அடுத்த அடியில் தொடக்கமாக வருகிறது. ஆகவே இதற்கு அந்தாதி என்று பெயர். அப்போ அந்தாதி பக்கத்தில் ஈ அப்படின்னு எழுதிக்கோங்க. 9 கீழ்காணும் உரைப்பகுதியை படித்து விடையளிப்பதற்கேற்ற 4 வினாக்களை உருவாக்குக. செய்யுளில் பா 4 வகைப்படும். அவை வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்பனவாகும்.
அவற்றுள் வெண்பா செப்பலோசை உடையது. அறநூல்கள் பலவும் வெண்பாவால் அமைந்தவை. ஆசிரியப்பா அகவல் ஓசை உடையது. சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியப்பாவால் அமைந்தவை. கலிப்பா துள்ளல் ஓசை உடையது. கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது. இப்போது இந்த பத்தியிலிருந்து நாம் 4 விடைகளை உருவாக்க வேண்டும். வினா 1, பா எத்தனை வகைப்படும் அவை யாவை? பா எத்தனை வகைப்படும் அவை யாவை? வினா 2, வெண்பாவுக்குரிய ஓசை எது? வினா 3, கலித்தொகையின் பாவகை எது? வினா 4, சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் எந்த பாவால் அமைந்தவை? 10, அந்தாதி தொடையில் அமைத்து 5 வரி கவிதை எழுதுக. காலை எழுந்தவுடன் கதிரோனை வணங்கு, வணங்கி முடித்தவுடன் படித்தலை தொடங்கு. அதாவது அந்தாதி என்று கூறுவது இறுதியில் முதல் அடியில் இறுதியாக வந்த அந்த சீரை அடுத்த அடியில் முதல் சீராக கொண்டு தொடங்குவது. இப்போ நாம் 5 வரிகள் இதே போல் அமைக்கலாம். காலை எழுந்தவுடன் கதிரோனை வணங்கு, வணங்கி முடித்தவுடன் படித்தலை தொடங்கு. தொடங்கிய படிப்புடன் எழுதியும் பார், பார்த்த இடமெல்லாம் புன்னகை செய். செய்த செயல்கள் சரியா என கவனி, கவனித்து படித்தால் எளிதில் புரியும், புரிந்து படித்தால் வெற்றி உனக்கே. அதாவது அந்தாதி என்பது முதல் அடியில் இறுதியாக வந்த சீரை கொண்டு அடுத்த அடியில் முதல் சீராக கொண்டு தொடங்குவது. இதற்கு அந்தாதி என்று பெயர். மாணவ செல்வங்களே, பயிற்சித்தாள் 31 உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் பயிற்சித்தாள் 32 உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.